சார் இப்போ வந்து ராமநாதன் சார் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரு வந்துறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் அப்ப எந்த கட்சி கூட சேரும்னு வந்து மக்கள் கருத்து கேட்டுருக்காரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஆர்எஸ் எதுக்காக அரசியலுக்கு வராரு? அவர் அந்த காரணத்தை சொன்னாரா? காரணமே சொல்லாம அரசியலை பத்தி அவர் கூட சேரவா இவர் கூட சேரவான்னு அவர் ஏதோ இப்பயே ஆதாயம் தேட பாக்குறாரு. அவர் அரசியலுக்கு வர்றதுன்னா அவர் நல்லது பண்றேன்னு சொல்லி டைரக்டா வரலாமே. எதுக்கு மக்கள் கருத்து சொல்லணும்? மக்கள் கருத்து சொன்னாதான் வருவார் அவரு. ராவா சார் வணக்கம். நீங்க ஏற்கனவே நல்லது செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப டிவிக்கு வந்தீங்கன்னா இன்னும் நல்லது செய்வீங்க. அவரும் சார் நல்லது செய்வார், நீங்களும் நல்லது செய்வீங்க. உதவி இன்னும் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. நீங்களும் ஒண்ணு செஞ்சீங்கன்னா இன்னும் நாடு நல்லா இருக்கு சார். சின்ன எம்ஜிஆரோட சேர சொல்லுப்பா, விஜய் கூட நல்லா இருக்கும். ஹலோ லாவரன்ஸ் சாரா? சார் ரொம்ப நன்றி. இப்போ கூட கொஞ்சம் முந்தித்தியா சிறுபொலி இது நாடகத்தில் நீங்கள் மகனை நடிச்சிருக்கீங்க, சங்கிலி முருகன் அப்பனா நடிச்சிருக்காரு, அந்த கோவச்சாரில் அம்மாவை நடிச்சிருக்கேன். அந்த படத்தை பற்றியும் பார்த்துட்டு வர்றேன். நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்ல காமெடி, நல்ல காமெடி. அதே போல் நாட்டு நடப்புலையே விஜய் தாவாக்கா கூட சேருங்க, சேர்ந்து செயல்பட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. எங்களையும் பார்த்துக்கோங்க கூடமாடா. நாங்களும் ரொம்ப ஏழைப்பாடாக உங்களுக்கு ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், நீங்கள் போனீங்களாக்க நீங்கள் நல்ல ஆளுங்களுக்கு உதவி செய்வீங்க. விஜய் கூட சேர்ந்தாதான் நல்லா இருக்கும். அவர் இயல்பாகவே நல்லது பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்கு. இப்போ அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்தால் நல்லா தான் இருக்கும். அவர் நிறைய இன்னும் நல்லது பண்ணுவார். அது யார் கூட சேர்ந்து போனாலும் ஓகே தான். சின்ன எம்ஜிஆர் விஜய், சோசப் விஜய் கூட சேர்ந்தா ஆட்சி நல்லா இருக்கும். விஜய் கூட சேர்ந்தா நல்லா இருக்கு. கட்சி பதவி அவர் தான் இருக்காரு. அவர் கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும். ராணுவ விஜய் கூட சேர்ந்து ஓட்டுக்கு நின்றுருந்தா நல்லா இருக்கும்.